சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்ல தாயி, நாங்க ரெண்டு பேரும் எல்லா பேர்த்தமலத்தையும் தின்னு போட்டா, நீ மட்டும் கொஞ்சம் எடுத்து சாயில போய் நாளை கொண்டு போய் என்ன செய்ய போற? ஏக்கா என் மவளுக்கு பேர்த்தமலம்னா நல்ல பிடிக்கும்க்கா. அதான் 5 6 மிச்சம் வச்சிருக்கேன் என் பங்குல உள்ளத. வந்தான்னா அங்க அந்தால குடுக்கலாம்ல திம்பா. இல்லனா ஒரு எட்டு போகும்போது அப்படியே அவ வீட்ல போய் பார்த்து கொடுத்துட்டு போகணும். ஆமா அவ நாத்து அதான் நீலாம்பரி சும்மா கடக்கல எப்படி உடல சண்டைக்கு வரவளா உன் மொவட்ட? ஏக்கா நாய் வேலை நிமித்த முடியுமாக்கா? உடல என் மொவட்ட சண்டைக்கு வரதான் செய்வாளாம். என் மொவ சில நேரத்துல சவத்தை பொழிஞ்சு போட்டு விட்டுருவாளாம். இல்லன்னு வச்சுக்கியா வாழை ஒட்ட நரிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல குடுக்குன்னு கொடுத்துருவாளாம். பரவாயில்ல உன் மொவ தியாரிட்டா. செல்ல தைக்கு மொவளுக்கு 100 ஆயுசு. இம்மா நீ இங்கனே இருக்க, நான் வீட்ல போய் தேடிட்டு வரேன். கதவு பூட்டி கிடக்க என்ன ஏதுன்னு. அண்ணி எங்க? எடி கல்யாண வேலைலாம் நடக்கலடி. அதான் புஷ்பா வீட்ல போய் ஒரு எட்டு பாத்துட்டு ஓடியாரேன்னா. எடி மக்கா நான் பேர்த்தமலம் டீ தின்னு உனக்கு பிடிக்கும்லடி? இம்மா யாதமா பேர்த்தமலம் விலைக்கு வாங்குனியோ? விலைக்கு எங்க வாங்க? வாங்குறகாரன் வந்தா ஒரு பொருளை போட்டோம் காணாம தந்தான். பாதியை நாங்க தின்னு முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு உனக்கு உங்க அம்மா ஆசையாட்டு வச்சிருக்கா எடுத்து தின்னு. ஆக்கர்ல போட்டு வாங்க விடி பேர்த்தமலம் தான் ஜம்முன்னு இருக்கும். கடையில வாங்குறது கூட ஒரு வகைக்கு கொள்ளாது. சூப்பரா இருக்குமே, நல்ல பளபளன்னு இருக்கு. தின்னு மக்கா நல்ல ரத்த ஊரும் டீ தின்னு. இரு மக்கா கொஞ்ச நேரம் பாடு பேசி எடுத்துட்டு மெதுவா போலாம். அங்க என்ன சொல்லி உனக்கு? அம்மா வேலைக்கு போயிட்டு மனுஷனுக்கு காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொடுக்கണ്ട மாமா. அத போகும்போது இப்ப புஷ்பாக்க வீட்ல போய் பாலை வாங்கிட்டு அந்த அளவே காப்பி தண்ணி எதுவும் போட்டு ரெடியா வைக்கணும். இந்த மனுஷன் வேலை போயிட்டு வரவரு வந்தோடனே அக்கடா எங்கடா உடலான்னு வருவாரு. அந்த சுட சுட ஒரு கப்பு காப்பி கொடுத்து வச்சுக்க, குடிச்சிட்டு பேசாம உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. கூட ஏதாவது கடிக்கிறதுக்கு பச்சை கிச்சி செய்து கொடுப்பேன். அப்படி இல்லனா 5 6 பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேமா, 2 பிஸ்கட் கொடுக்கணும். அதையும் தின்னுடுவேன். இப்படிலாம் இருக்கணும் புருஷன் மேல அக்கறை. அவன் வர முன்னே காப்பி தண்ணி எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருவாளா, பச்சை சுட்டுருவாளா, பிஸ்கட் எடுத்து வச்சிருவாங்களே. பரவாயில்ல வெள்ளைமாச்சி, நம்ம கொடுக்காம யார் செய்து கொடுத்து கொடுப்பா? பாவம் அந்த மனுஷன் வெளியில காப்பி தண்ணிலாம் அவ்வளவு குடிக்க மாட்டாரு. வந்தானே என் கையால தான் குடிக்கணும் பாரு. ராதியா உன் கையாலயா? யாரு உன் புருஷனா? அவன் வந்து காப்பியை போட்டு உன் கையில கொடுத்து அதுக்கப்புறம் உன் கையால குடிப்பா அப்படிதானே? பஞ்சுபாட்டி அது சில நேரத்துல தான் முக்கால்வாசி நான் தான் காப்பியை போட்டு கொண்டு குடிப்பேன் நினைக்கிட்டேன்னு. சரி மக்கா அப்பங்க உட்கார்ந்து இருந்தா சரிப்படாது. உன் புருஷன் தானே தேடிட்டு கிடப்பாரு. பாவம் அந்த ஒரு கப்பு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும்ல. ஆமா பால் வாங்குறதுக்கு பாத்திரம் ஒண்ணும் காணல. நேத்தே வாளியை கொண்டு வச்சிட்டேம்மா. நம்ம புஷ்பாக்கா வீட்ல பால் ஊத்தி வச்சிருப்பாவோ, வாங்கிட்டு வந்தால வர வேண்டியதான். சரி மக்கா பாத்து போ. 3 ரோசஸ் போயிட்டு வரேன் பை. ஏக்க கொழுப்ப பத்தியேக்கா என் மவளுக்கு 3 ரோசஸா 3 ரோசஸ். செல்ல தாயி சும்மா சொல்லப்படாது. உன் மவ நல்ல பியாச படிச்சுக்கிட்டா. உன் மவ பியாச்சு கேட்கறதுக்குனே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்க. எல்லாத்துக்கும் அவ பியாச்சு நல்லா பிடிச்சிருக்கு பத்தியா? ஆமாக்கா எங்க இருந்தாலும் அவளும் புருஷனும் நல்ல சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும்க்கா. அதுதாக்கா என் ஆசையே. சரி போமாக்கா நீ யார வர ஆயிட்டு வீட்டுக்கு போனா முத்து தூத்து தொளிச்சிட்டு அந்த ஒரு கப்பு காப்பி என் மரபு போட்டு வச்சிருப்பா. சுடிச்சிட்டு குடிச்சா கொஞ்சம் ஸ்லாத்தா இருக்கும். ஏ வெளிய மக்கா என்ன வீட்டுக்கு போலியா? இன்னும் உட்கார்ந்திருக்க. நாய்க்கு நடுத்தருதான் கேதி, அதே கேதி தான் எனக்கும். என் மரும என் தலையை காண விட மாட்டேக்கா. கிளி கிளி கிளின்னு கிளிக்கா. அவளுக்கு பயந்து பயந்து இங்க கிடக்கேன். கொஞ்சம் காலிச்சுதான் போகணும். செல்ல தாயி நம்ம வெள்ளை மக்கா வீட்டுக்குள்ள எலி வெளியில புலி. ஏன் செல்ல தாயி என்ன சொல்லுதா பஞ்சி? செல்ல தாயி சொல்லிடாத. என் மேல வச்சிருக்க பாசம் நெசம்னா உண்மையை சொல்லு. அது வந்துக்கா நீ வீட்டுல எலியா வெளியில புலியா? அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். செல்ல தாயி பஞ்சி சும்மா விட மாட்டேன் உங்க 2 பேரையும். ஏக்கா எனக்கு கைக்கு மட்டும் வச்சா போதும்க்கா, காலுக்குள்ள வைக்கேண்டா. சரி மக்களே கொஞ்ச நேரம் போறு. நான் இவளுக்கு வச்சிட்டு அப்புறம் வச்சு விடுதேனே. டியூஷன் போக வேண்டாமா நேரவுதுலாம்? ஏக்கா எங்க அம்மாட்ட எப்படியே கெஞ்சி குத்தாடி கல்யாணம் வரைக்கும் டியூஷன் லீவ் போடுறேன்னு சொல்லி வச்சுக்கா. நீலந்து லீவு தான். இப்பதான் எனக்கு தோணுது ஏன்டா ஸ்கூல்லாம் முடிச்சு நம்ம காலேஜ் போறோம்னு. ஸ்கூல்லே படிச்சிருக்க மாட்டோம்னு ஆசையா இருக்கு. எடி அப்ப மறுபடியும் ஒண்ணு பள்ளிக்கூடத்துல வந்து சாப்போமா? அது இல்லடி பூமாரி மாதிரி நம்ம இருக்கும்போது நீ யோசிச்சு பாரு. நம்ம பக்கத்து வீட்ல ஏதாவது கல்யாணம் வந்துச்சுன்னு வச்சுக்கியா, முத ஆள நம்ம டியூஷன் லீவ் போடுவோம்ல. அப்புறம் பந்தல் போட்டா ஒரே ஜாலியா இருக்கும். அப்புறம் கல்யாண வீட்ல சாப்பாடுலாம் போடுவாங்க. என்ன சாப்பாடு போடுறாங்க, அது போடுறாங்களா இது போடுவாங்களான்னு அப்படி நம்ம பேசிட்டே இருப்போம்லடி நைட்லாம் தூங்காம. சரியான திண்ணி போட்டுட்டி நீ மாட்டீங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். அத பத்தி பேசினா லூஸ் மாதிரி பேச. என்ன மக்களே கல்யாணத்துக்கு இப்பவே மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாக்கா நாளைக்கு நாளை கழிச்சு கல்யாண வேலை இருக்கு பாத்தீங்களா? அந்த நேரத்துல நாங்க கோன் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா கோவத்துல எது கொண்டு அடிப்பானே எங்களுக்கு தெரியாது. அதான் இன்னைக்கே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பாக்கும்போது நானும் உங்களே மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கு தெரியுமா? ஆசையா இருக்கு இப்ப நினைச்சாலும். அப்பம்ல இதே மாதிரி எல்லாம் கோன்லாம் கிடையாது. கல்யாணம் யார் வீட்லயாவது வந்துட்டுனா அவ்வளவுதான் எங்களுக்கு ஜாலி தான். பக்கத்து வீட்ல போய் யார் வீட்லயாவது மரதண்ணி கிடக்கான்னு சொல்லி பார்த்து பறிச்சுட்டு வந்து நல்ல ஒண்ணு போல வச்சு மம்மில வச்சு நல்ல நையா அரைப்போம். மிக்ஸில அரைக்க மாட்டீங்களாக்கா? எம்மா எங்க அம்மா கொன்னே போட்டா. அதுல மசாலா அரைக்கணும் டீ, அதனால அதெல்லாம் அரைக்க கூடாது அப்படின்றவா. பதனமா வச்சிருப்பா. இப்பதானே எல்லாரும் மிக்ஸில போட்டு அரைக்கவோ. அப்பம்ல எங்க அம்மா அம்மில தான் அரைக்க சொல்லுவா. ஏக்கா எங்க அம்மையும் சொல்லுவா மரதாணி கூட புளி வச்சு அரைப்பாலாம். நீங்க புளி வச்சு அரைப்பீங்களா? மாமா மக்களே நல்ல மரதாணி செவக்கணும்னா கொஞ்சோடு புளி வச்சு அரைச்சி நல்லா வச்சா சூப்பரா இருக்கும். நல்ல பிடிக்கும் பாத்துக்கா. 7ஆம் கிளாஸ்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி தடிமாடு எப்போ
தப்பு இல்ல தின்னுங்க. யாத்தாடி என் மைனிகாரிக்கு ஒரு ஃபோன் போடணும்னு நினைச்சிட்டேன். அவளுக்கு 2 நாளா ஏதோ காய்ச்சல்னு சொல்லி என் மாமியா கிளம்பி சொல்லிட்டு இருந்துச்சு. சரி 2-3 நாளா நினைச்சிட்டே இருக்கேன் ஃபோன் போடணும். காய்ச்சலிச்சு விட்டுட்டா எப்படி இருக்கே நல்லா இருக்கேலான்னு கேட்கணும்னு நினைச்சேன். மறந்தே போயிட்டேனே. ச்சே எப்படி மறந்தேன்னு தெரியல. இந்த கல்யாண வேலையில மறந்தே போயிட்டேன். இந்த கல்யாண பத்திரிகை வர எங்க அக்கா கொடுத்துருக்கா. கல்யாணத்துக்கு வர வருவா. வந்தோட இருந்தாலும் ஒரு மாதிரி நீட்டுவாள. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம் மைனியா. எனக்கு காய்ச்சல் அப்படி கிடந்தேன் இப்படி கிடந்தேன் போல. சரி ஒரு வார்த்தை போன போட்டு கேட்டுருவோம். இங்க அடிக்கி இவதான் போன் அடிக்கலாம். இந்த மைனிக்கு ஞாபகம் இருக்காக்கும். பகை யார்ட்டையும் போன் பேசிட்டு இருக்கா போல இருக்க. சரி கொஞ்ச நேரம் இங்க உட்காருவோம். போனை எடுத்த உடனே என்ன வார்த்தை கேட்கா. இப்படி பேசுனா எப்படி பேசணும்னு தோணும் நமக்கு. சரி போன போட்டாச்சு பேசிதான் ஆகணும். சரி பேசிட்டு வச்சிருவோம் சீக்கிரம். மைனியா நல்லா இருக்கேளா? உடம்புக்கு கொள்ளாமா? ஏதோ காய்ச்சலுன்னு சொல்லிட்டு இருந்தாவளோ உங்க அம்மா. அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படி இப்படி வேலையா கிடந்துல கேட்க அப்படியே ஐத்து போனேன். இருக்கேன் ஏதோ சொன்னாப்புல இருக்கேன். கையும் காலும் சுவாந்து போய் கிடக்கு. ஒரு மாதிரி தான் வருது கிருகிருன்னு. வாயெல்லாம் ஒரு கொஞ்சோண்டு கஞ்சி குடிக்க கூட வழி இல்லாம கசந்துட்டு வருது. என் கதையை எங்க கொண்டு போய் சொல்ல ஒன்னும் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம கிடக்கேன். புஷ்பாக்க மைனிகாரிட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா போல இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நானும் உங்க அண்ணனும் ஒரு ஏட்டு வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்த வாரங்கிட்ட இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சோன்னு ஞாயிற்றுக்கிழமை போல வரணும் மைனியா. வந்து பார்க்க வரோம். பாக்குறதுக்கு வரலாம். பாக்குறதுக்கு இங்க வந்து கண்ணு போடுறதுக்கா பொறாம பிடிச்சவா இங்க வந்து பாப்பா. அப்படி அங்கே இங்கே பார்த்துக்கிட்டு நல்லதா இருக்கா இவளுக்கு என்ன கொள்ள அப்படின்னு நினைக்கிறதுக்கா. அம்மா அவளை வர விட்டுறப்படாதம்மா. வரவே விட்டுறப்படாது. இந்த வீட்டு நடை ஏற்றிடக்கூடாது. நல்லா துட்டுக்கிட்டு எல்லாம் செல்வத்தோட இருக்கா. பிறவிதுக்கு என் நகையை வாங்கி அட வச்சிருக்கா அப்படின்னு நினைப்பு வந்துடும். அதனால இங்க வர விட்டுறப்படாது. கரெக்டா இருக்கணும் நம்ம. இந்த பாருங்க மைனியா நீங்க வந்தே நான் சோறு கஞ்சி யார் வச்சு போடுதா. எனக்கே நான் கஞ்சி வைக்க முடியாம கிடந்துட்டு இருக்கேன். என் மோவன் வேற வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஒரு நாள் தான் லீவு அவனுக்கு. அந்த நேரத்துல உங்க பின்னால ஓடி ஆடிட்டு கிடப்பானா? சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து அவன் உங்க பின்னால தான் ஓடிட்டு கிடக்கணும். என்ன ஒரு மாதிரி புஷ்பக்கா அழுத மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. சரி மைனியே பரவாயில்ல. நாங்க இப்போதைக்கு வரல. ஆமா சரி இந்த உடம்பு பார்த்துடுங்க. நல்லபடியா பார்த்துடுங்க. சரி வைக்கேன். புஷ்பக்கா எப்பா போன வச்சா எப்படியே தள்ளி விட்டாச்சு. ஏம்மா என்ன மக்க காபி போடட்டா இல்ல பூஸ்ட் எதுவும் போடட்டா? காஃபியும் வேண்டாம் பூஸ்டர் வேண்டாமா? என்னல ஒரு நாள் இல்லாத திருநாள் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு சைஸா பேசுத. எழுத்து பேசியோ? எதிர்த்து பேசலமா? ஏமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அத்தைகிட்ட தானே பேசிட்டு இருந்த. ஓஹோ கேட்டுட்டியோ? ஏமா இப்படிலாம் பேசுத? சொல்லு ஒரு நிமிஷம் நன்றி நினைச்சு பாக்கியமா. என்னத்துல கொண்டு இறக்கிட்டா? ரொம்ப ஓவரா பேசுத. என்ன சப்போட்டு பேசிட்டியோ? உங்க ஒண்ணு பார்க்க வர நான் பாசத்தோட சொல்லுதாங்க. இந்த நேரத்துல ஏமா இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுத. அதுவும் இல்லாம என்னையும் சேர்த்து இழுத்து விடுத. அவங்க வந்துட்டாங்கன்னா நான் அங்கேயும் ஓடிட்டு இருப்பானா. என்னமா பேசுத சொல்லு பாப்போம். கொஞ்சோண்டு காய்கறி வாங்கி தரப்பா இல்லைன்னா சிக்கன் தான் வாங்கி தருவேன். அவ்வளவுதான். வேற என்ன செய்ய போறோமா? இப்படிலாம் பேசாதமா. இப்பேற்பட்ட ஆள் எடுத்தாலும் அப்படிதான் மக்கா பேசணும். உனக்கு தெரியாது. நீ சின்ன பையன். இப்பதான் படிச்சு வேலைக்கு போயிருக்க. கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாமே உனக்கு புரியும். காபி போட்டு தரட்டா பூஸ்ட் போட்டு தரட்டா மக்கா? காஃபி வேண்டாமா. இப்பதான் வெளியில குடிச்சிட்டு வரேன். இவ்வளவு நாள் கைக்குள்ளே இருந்த பையன் இன்னைக்கு நம்மளே ஏத்து பேசலுக்கு வந்துட்டானே. ஏ புஷ்பக்கா என்ன காட்சி? வா மைனிகாரிட்ட தான பேசிட்டு இருந்த. ஏன் பழைய குருடி கதவு தட்டி நீ என்ன சொன்னாலோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. எங்க மைனிகாரிக்கு 2-3 நாள் காய்ச்சல் என் மாமியாரி புலம்பிட்டு நடந்தா. சரி 2-3 நாள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போன் போட்டு இந்த ஐத்து போனேன் பத்துக்கா அந்த கல்யாண வேலையில. சரி இன்னைக்கு கேப்பமே நினைச்சு அந்த போன் போட்டேன் பத்துக்கா. வேற ஒண்ணு இல்லடி. அவங்க நல்ல குத்துகள் மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பா. நீ எதுக்கு அவளுக்கு காய்ச்சலா பீச்சலாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு காய்ச்சல் வந்தா மண்டேடி வந்து அவ எனக்கே அவன போன் போட்டு உனக்கு கேட்கலாம் எப்படி இருக்க மைனியோன்னு நீ எதுக்கு கேட்க சொல்லு பாப்போம். முதல்ல ஒண்ணு சொல்லணும். போன் போட்டா அவன் சரி எனக்கே அவன சொல்லிருப்பா. மண்டே கலப்பி விட்டுருப்பா. உனக்கு அதால சங்கடமா இருக்கும். ஏதாவது இடக்கு மடக்க பேசியிருப்பா. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுக்கா. நீ அங்கிட்ட மறைக்க. ஆமாட்டி போனை எடுத்த உடனே கேட்கா ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கா. நீ தானே போன் போட்ட? ஆமாட்டி நான் தான் போன் போட்டேன். நீ கேட்க வேண்டியதுக்கா ஞாபகம் இல்லாமல அவன் மைனே உங்களுக்கு போன் போட்டுருக்கேன். ஞாபகம் இருக்க போய் தான் போன் போட்டுருக்கேன். நீங்க தான் ஞாபகம் இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க என்னைக்கா ஒரு நாள் எனக்கு போன் போட்டு கேட்டிருப்பீங்களா? அப்படி திருப்பி கேட்க வேண்டியதுனே கண்ணா இருக்குன்னு. நம்மளுக்கு அப்படி ஒரு நாள் பேசி பழக்கம் இல்லலாட்டி. அதனால தான் அவ துள்ளிட்டு இருக்கா. நீ வரும்போதும் போகும்போதும் தேங்காய் மாங்காய் அது இது சப்பு சவறுன்னு பைய கொடுத்து விடுவேன். நல்லா கொண்டு போய் நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு உனக்கு எதிரே பேசுவா. அப்படியேப்பட்ட ஆளு. அவளுக்குலாம் ஒண்ணு கொடுத்து விடாத. உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு போய் நேர்ல எல்லாம் ஒண்ணு போய் பார்க்காத. வார ஞாயிற்றுக்கிழமை போல பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும்ல. அப்போ நானும் உங்க அண்ணனும் உங்களை பார்க்க வரணும்னு இருக்கோம் மைனியோ அப்படிங்க. அவ சொல்லுதா ஒண்ணு வரேன்டா என் மொபைல் நீங்க வந்து அங்கேயும் ஓட்டிட்டு தெரியுமா உங்களுக்குன்னு அங்கேயும் அலையணும் அப்படி கேட்டி எங்களுக்காக மொபைல் எங்கிட்ட அலைய போறா சொல்லிட்டி பாப்பு. அவ எங்களை இடுப்புலயே தூக்கிட்டு போறா. வாங்கிட்டே வாங்கி தின்னுட்டு மனசுல அவ வந்தாலும் நடையில ஏத்திராத. சரி விடுட்டி. நீ யார்ட்டையும் சொல்லிடாதீ. மனசுல வச்சுக்கோ. எனக்கு மனசு தாங்க முடியாத மட்டும் சொல்லிட்டே பாத்துக்கா. நீ அவ வீட்டுக்கு போவதுக்கு அவளுக்கு தாங்க கொடுத்து வைக்கல. அத நினைச்சு சந்தோஷப்படுக்கா. நீ அங்க போவதுக்கா. பேசாம இரு. உன் சோலி என்ன அதை மட்டும் பாரு. எம்மா வாரமக்கா வார வார
போறேன். கேட்டி நீ யார்கிட்டயும் மூச்சு விட்டுறாதட்டி இந்த விஷயத்தை பத்தி. கேட்டி ஒரு இடம் சொல்லிட்டேல, என் உசுரை போனாலும் சொல்ல மாட்டேங்க யார்கிட்டயும். நீ உள்ள வாடி. இங்க வேண்டாங்க நேரம் வரையிட்டு. வீட்ல சுவாலி வேற கிடக்கு. நான் நீங்க பரசல நின்னுட்டு இருந்தியா? அந்தால சும்மா எட்டி பார்த்துட்டு போவோம்னு வந்தேன். அந்தால நான் உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசியாச்சு. போயிட்டு வரேங்க. நீ போய் வேலையை பாரு. புஷ்பாக்கா உண்மையிலே பாவம் தான். ஏம்மா ராதிகாக்கு பால் வாங்க வந்திருக்காங்க. பால் கொண்டா. நான் வந்துட்டேன்டி. நான் வாரேன் மக்கா. ராதிகா வந்து நேராயிட்டு. நான் பின்னால இந்த மாட்டுக்கு கொஞ்சம் புல்ல பறிச்சு போட்டுட்டு இந்த கொஞ்சம் கழனி தண்ணி எடுத்து வச்சிட்டு வந்தேன். இல்லக்கா ஒரு 10 நிமிஷம் முன்னால தான் வந்தேன். பிள்ளைல கதை விடும்போது நம்மளுக்கு ஒரு 5-6 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா அதுவும் சரிதான். நீ கொஞ்சம் கையில வைக்க வேண்டியதுல மறதானி. இப்ப சோலி கிடக்கலக்கா. நைட் வரேன். சத்தியடி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வச்சுடு மக்கான்னு. வச்சுடுவேன் இருக்கா. நான் ராதிகா பால் கொண்டு போ. புருஷன் வரக்கூடிய நேரம் ஆயிட்டலம்மா. ஆமாக்கா அதுக்கு தான் அவசரப்பட்டேன். சரி போயிட்டு வரேன். சரிம்மா சரி. ராத்திரி சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு வாங்க. நான் உங்களுக்கு போட்டு விடுதேனா. போட்டு விடுறதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் கிட்ட ஆயிரும். 2 கை வேண்டாம் மக்களே, ஒரு கை மட்டும் போட்டுட்டா போதும் எனக்கு. சரிக்கா. எடி பூமாரிக்கு வச்சு விடலேடி. ஏம்மா இவளுக்கே வைக்கிறதுக்கே நேராதுமா. இவளுக்கு வச்சு முடிச்சனா அவளுக்கு வைப்பேன். மக்களே மருதாணி எல்லாம் வச்சிட்டு இங்க சாப்பிட்டுட்டு போனா போதுன்னு அந்தல ஓடிராதனே. சரிடி சாப்பிடாம போக மாட்டேனா. எடி பூமாரி உங்க அம்மா தான சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு. ஆமாக்கா எங்க அம்மா தான் சொல்லிட்டா சாப்பிடாம வரக்கூடாது. புஷ்பாத்த வீட்ல நீ சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. இது சும்மா இரியாம்டி அந்த பிள்ளைய போட்டு யாம்டி இந்த பாடுபடுத்த. அம்மிட்ட போய் சொல்லும்டி. சும்மா இனிமா கிண்டல் தானே சொல்லுவேன். பாத்தியம்மா கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க வேற வசந்தியத்தை. அழகா சாப்பிட்டுட்டு வந்தா போதுன்னு. ஆய மூடிட்டு சும்மா கரெக்ட். இது சீக்கிரம் போடுடி. அங்கனே இனி என்னாம நடிச்சிட்டு இருக்கா. உனக்கு போய் போட்ட மாதிரி என்ன சொல்லணும்? மேதா தான் போட முடியும். இல்லனா டிசைன் மாறிரும். போட வரத போடி இல்லனா தூர போ. சரிடி கோபப்படாத போடு. ஐயே காப்பி போட்டதுக்குள்ள மனசு உறங்கிட்டாராக்கும். ச பாவம் வேலை வீட்டு வந்து அசதியில உறங்கிட்டாரு போல இருக்கு. சரி காப்பியை கொடுத்துருவோம். இல்லன்னா புறவு சுட வச்சு கொடுத்தா நல்லாவே இருக்காது. ஏங்க காப்பி ரெடிங்க. சூடா இருக்கு, முறுக்கும் இருக்கு. காப்பி குடிங்க. காப்பி முறுக்கு காம்பினேஷன் எப்படி இருக்கு? கேட்க வேணும் டீ. சூப்பரா இருக்கு. நீ காப்பி குடிக்கலையா டீ? குடிக்கணுங்க. டெய்லி நானும் உங்க அம்மையும் தானே சாயந்தரம் காப்பி சேர்ந்து உட்காந்து குடிப்போம். அந்த 5-6 கதையெல்லாம் விட்டுட்டு குடிப்போம். நல்லா ஜாலியா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டியா? அதான் சரி உங்க அம்மா ரெட்டமெண்ட் பாத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்ல மாமியார் நல்ல மருமகளும். இப்படியே இருங்க டீ. சண்டை கிட்ட போட்டுறாதியா. பாருங்க நான் சண்டைக்கு போக மாட்டேன். உங்க அம்மா ஏதாவது மனசு மாதிரி சண்டைக்கு வந்துச்சு அவ்வளவுதான் உண்டிலன்னு பண்ணி போடுவேன். அந்த வந்தாச்சு எங்க வீட்டு அலாரம். எதே பெட்ரூம்ல இருக்கேன். மக்கா நீ சீக்கிரம் வந்துட்டியோ? ஐயே அதுக்குள்ள கிளவி எங்க தலை தெரிச்சு ஓடிச்சு. என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஓடியாரே. நீங்க அதுக்குள்ள காப்பி குடிச்சு முறுக்கு தின்னுங்க. ஆறிராம. என்ன சில தைய போன வேகத்துல திரும்பி வந்துட்டேன். வீட்டுக்குள்ள உன் மரமும் இல்லையோ? இல்ல ரூமுக்குள்ள தான் இருக்கா. என் மோவன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்டான் போல இருக்கு. காப்பி போட்டு கொடுத்துருக்கா. என் மோவனும் மரமோளும் உட்காந்து பேசிட்டு இருக்காவோ. எனக்கு தெரியாது பத்தியா என் மோவன் வந்துட்டான்னு சீக்கிரம்னு. நான் அந்த என் மரம மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சு போனேன். சரி அந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும். குறுக்கு எதுக்கு அங்கே நின்றுட்டு இருப்பானே. அதனால தான் வந்துட்டேன்க்கா. செல்லத்தாயி உண்மையிலே உனக்கு நல்ல மனசு. சில வீடுகள்ல எல்லார் வீட்லயும் சொல்ல முடியாது. நல்ல பக்கம் மாமியார்களும் இருக்காதான் செய்தாவோ அந்த காலத்துல. ஆனா சில வீடுகள்ல சூனியக்காரி மாதிரி மாமியாகரி இருப்பா. அவன் என்ன தெரியுமா செய்வா? மோவனும் மருமவனும் சிரிச்சு கொஞ்சம் பேசிட்டாலே அவ்வளவுதான் இவளுக்கு பத்திட்டு வந்துடும். உடனே என்ன தெரியுமா மோவனை தனியா கூப்பிட்டு ஏல நீ இல்லாத ஜமியா என்ன அப்படி பண்ணனா எப்படி பண்ணனா 1க்கு 2 அப்படி இப்படின்னு ஏழைக்கு எடுத்து கொடுத்து கடைசியில மோவனுக்கும் மருமவனுக்கு சண்டை இழுத்து விட்டுருவா. 2 டபர்னு அடிப்படி போட்டனா அப்பதான் அந்த மாமியாக்காரிகளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். சில வீடுகள் இருக்கத்தான் செய்யுது. என்னத்த செய்ய? இதே மாதிரி நம்ம மோவனும் மருமவனும் பேசி சிரிச்சிட்டு இருந்தா சந்தோஷப்படும்லக்கா. நல்லபடியா இருக்கட்டும் நல்லபடியா வாழட்டும் நினைப்போம். அதே மாதிரிதான் மோவனும் மருமவனும் அப்படி நினைக்கணுக்கா. அப்படி நினைச்சாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் அப்படிதான் நினைக்கேன். வேற என்ன செய்ய? போற வழிக்கு கொஞ்சமா புண்ணியத்தை தேடி வைக்கணும்லக்கா. சபத பாவத்தை தேடி வச்சு கடைசியில என்னத்தை கொண்டு போறோம்னு சொல்லு பாப்போம். வீட்டுக்கு வந்து மருமவன் கண்ணீர் விட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கா. சாபத்தை தான் நம்ம வீட்டுக்கு வாங்கி கட்டுவோம். அதனாலதான் நானும் கொஞ்சம் உஷாராயிட்டேன். முதல்ல கொஞ்சம் கிறுக்கு பண்ணதான் செய்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என் மோவனை மருதான மருமவனும் நினைச்சிருப்பா. அப்படிலாம் சந்தோஷமா இருக்கணும்னு வீட்டுக்கு வந்திருப்பா. அதனாலதான் நான் சரி நான் விட்டுருவேங்க. ஏக்க இன்னைக்கு பார்த்த ஆள்வேளை நாளைக்கு பார்க்க முடியல. டிவியை பத்தியாக்கா எங்கெங்கெல்லாமோ போருங்க குண்டை போடுதான். ஆள்வெல்லாம் செத்து கிடக்குவா. நாளைக்கு உசுரோட இருக்க மாட்டோன்னு அதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்குமாக்கா. சொல்லுக்கா அப்படியேப்பட்ட காலத்துல இருக்கோம். என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போவதுக்கு? ஊடல நம்ம வாழ்க்கை வாழுதோம். அதை கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். நம்மளும் சந்தோஷமா இருந்துச்சு சுத்தி இருக்க ஆளுகளையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாதானக்கா நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதை நினைச்சிட்டு போயிட்டே தான். நீ சொல்லுது 100க்கு 100 கரெக்ட். செல்லத்தாயி கல்யாணம் முடிய போகும் பிள்ளைலாம் நினைக்கும் நம்மளுக்கு செல்லத்தாயி மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சா எப்படி இருக்கும் கொண்டாட்டம் தான் அப்படின்னு நினைக்கும். உனக்கு ஆஃபர் கூட்டிட்டு தான் போகுது. போக்கங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாவோ. சரி விடு. உண்மையில இப்படி ஒரு மாமியா கிளவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இரு பெயரத காப்பி போட்டு கொண்டாரேனா என் மருமலை தொந்தரவு விடுத்தாண்டா. ஐயா மருமலை காப்பி கொடுத்துட்டியோ? நான் தான் போட்டு கொண்டாரலாம் நினைச்சேன். இதை போட்டு தான் ரெடியா வச்சிருந்தேன். உங்களை ஆன்லைன்ல தேடிட்டு இருந்தேன். உட்காருங்க காப்பி தரேன்.
மர்மலா இந்த காப்பியும் முறுக்கையும் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. எனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பண்டம் கிடையாது. எப்பா கடுங்காப்பி போட்டு வச்சிருப்பா எங்க அம்மா. ஆமா சொல்ல தாயி, அந்த கடுங்காப்பில கொஞ்சோண்டு பாலை ஊத்துவா எங்க அம்மாலாம். நான்லாம் சொல்லுவேன், எம்மா நல்ல வெள்ளை காப்பி தாமா, கருப்பு காப்பி தராத, நான் கருப்பாயிருவேன் அப்படி சொல்லுவேன். எல்லாரும் கிடந்து சிரிப்பாவோ. அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் 5-6 புள்ள குட்டி இருக்கும். வேற என்ன செய்வாவோ, கஷ்டம் தானே வீட்லயும். ஐவரும் இந்த கடிக்கிறதுக்கு இது மாதிரி பண்டம்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. முறுக்கலாம் கொஞ்சோண்டு எங்க அம்மா பொரியல்ல வாங்கி வச்சிருப்பா. அது ஆளுக்கு 2 அந்த கடுங்காப்பில போட்டு தருவா. அது விடிய வெள்ளை வெள்ளையன்னு மேதக்கும் அளவோல கிடந்து அந்த கடுங்காப்பியும் குடிச்சு 5-6 இந்த பொரியல்லையும் அப்படியே சமைச்சு திம்போம். நல்லா இருக்கும் அதுக்கா. அப்ப உள்ள டேஸ்ட் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? ஆபத்து நீங்க சொல்ல மாதிரி ஒரு நாள் அன்னைக்கு கடுங்காப்பி போட்டு கொஞ்சோண்டு பொரியல்லையும் மிதக்க விட்டு குடிச்சு பார்த்தே, அடிப்பொலி சூப்பரா இருந்து. அதே மாதிரி இந்த முறுக்கையும் இந்த காப்பில உடைச்சு போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். சரி குடிங்க சீக்கிரம். யாராவது ஐயே இப்பதான் முறுக்குனால ஞாபகம் வருது. இந்த 4 முடிட்ட கொஞ்சம் முறுக்கு, இந்த அதுக்கப்புறம் அதிரசம் முந்திரி கொத்தெல்லாம் இந்த சாம்பிள் வாங்கிட்டு சொன்னேனே, ஆள் அட்ரஸ் இல்ல. சரி காப்பி குடிச்சிட்டீங்க, நான் காப்பி குடிச்சிட்டு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். மறுபடிக்கு முறுக்கு போடுறதுக்கா? ஆமா விளையமாச்சி, மறுபடியும் முறுக்கு போடுறதுக்கு தான். அவ அப்பா அங்க இருந்தா கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுவாரு, கொய்த்துல இருக்காராம்ல, அங்க இருந்து முறுக்கு அதிரசம்லாம் யாது, அதான் இங்கே ஆர்டர் பண்ண சொல்லிட்டாவோ. அவர் வந்து துட்டு கொடுத்துருவாராம். அதனால இங்கே வாங்கி அப்படியே இங்கே ஊருக்கு போட்டுடலாம்ல. ஊர் முறுக்கு கண்டிப்பா போடணும்ல. ஆமா மர்மலா கண்டிப்பா போடணும். போடலன்னு எல்லாரும் ஒரு மாதிரிலாம் சொல்லுவா. எந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா என்ன பொண்ணு? சரி நீங்க காப்பி குடிங்க, நான் அப்படியே காப்பி குடிச்சு 4 மணியை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி சாம்பிளுக்கு 4-5 கொடுத்துருப்பாங்க. ஆள் கூட தின்னு பார்க்க சொல்லணும். பார்க்க சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கணும். இந்த பெயிட்டர் இப்போ ஓடி இருந்தேன். இல்ல தாயி, காப்பி குடிச்சாச்சுல, நல்லா தெம்பா இருக்கு. வா தெம்பாட்டு போய் கோசலா வீட்ல போய் கொஞ்ச நேரம் பாடி பேசிட்டு வரும். இந்த பாருங்க செல்ல பண்ணே, நல்லா கேட்டுக்கிடுங்க. 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வட்டி பணம் வந்துடணும். அதெல்லாம் கரெக்டா தந்துருவேம்மா. வட்டியை கொஞ்சம் குறைச்சிடப்படாதா? ஏனே ஒவ்வொரு இடத்துல கேட்டு பாருங்கனே, 6 வெட்டிங்காவோ 8 வெட்டிங்காவோ, ஏன் 10 வெட்டி கூட ஆள்கள் விட்டுருக்கு. ஏனே அநியாயமா வாங்கலனே, நியாயமா தானே வாங்குறேன்னு 3 வெட்டி கூட வாங்கினா உடம்புல ஒட்டணும்லானே. ஏனே உங்களுக்கு நல்ல குறைச்சு தந்திருக்கனே. சரி பைசா மட்டும் கரெக்டா தந்திருக்கனே. செல்ல பண்ணே, நானும் இந்த ஆள் பார்த்தானே கொடுப்பேன். நல்ல ஆளுகளை பார்த்தானே கொடுப்பேன். சரியா வட்டி வரணும் பதிலானே. நீங்க நல்ல ஆளு கரெக்டா தந்துருவியான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். சரியானே, வேற யார்ட்டி சொல்லிடாதியா? சொல்ல மாட்டேன் தங்கச்சி, சொல்லவே மாட்டேன். சரணே வைக்கேண்ணா, கரெக்டாட்டு துட்டு தந்துருங்க. கையில் கொண்டு தராதீங்க, யாரும் பார்த்துக்கிடுவா. நேரம் என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி படத்தை ஏற்றிருங்கண்ணே. சரியா? சரணே வைக்க, ரொம்ப நல்ல சந்தோஷமே. வைக்க வைக்க வைக்க. கையில் துட்டை வச்சுட்டு என்ன செய்யன்னு கொஞ்சம் மண்டை குழம்பிட்டு இருந்தேன். சும்மா வச்சிருந்தா அது குட்டி போடுமா? அது போக்கில் தான் இருக்கும். அதான் செல்ல பண்ணிட்டு தள்ளியாச்சு. எப்படியும் குட்டிக்கு மேலே குட்டியை போட்டு கொஞ்சம் பெருகிரும். நல்லதா போச்சு. எம்மா செல்ல பண்ண சரியான ஆள் தான். சரி கரெக்டாக தந்துருவாரு. இப்போதான் நிம்மதியா இருக்கு. எடி என்னமோ நிம்மதியா இருக்க அப்படிங்க. ஏ பாவி மக்கா, அந்த மனுஷன் ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரு. கேட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான், 4 சமத்து கொடுத்துருப்பாரு. அது வேற ஒண்ணு இல்லதா, உங்களை கெட்ட நாள்ல இருந்து ஒரே நிம்மதியா தான் இருந்துட்டு இருக்கேன். எந்த குறைச்சலும் இல்ல நிம்மதிக்கு அப்படின்னு தன்னாப்புல பேசிட்டு இருந்தேன். நான் நல்லா சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்கும்லங்க. அதை தாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப களைப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பேன். வாங்க ஜூஸ் போட்டு தட்டு, இல்லைன்னா காப்பி ஜூஸ் எல்லாம் சரிப்படாது, காப்பி டீ தான் சரிப்படும். காப்பி போட்டு தருவா, டீ போட்டு தருவாங்க. கவனிப்பு ரொம்ப ஓவரா இருக்க. நல்ல மூடுல இருக்கா, கேட்டுற வேண்டியதான். இனி கையில ஒரு 20,000 ரூபாய் இருந்தா தாட்டி. என்னது 20,000-மா? 20 ரூபாய் கூட மொத்தமாட்டு நான் கண்ணில் பார்த்தது இல்லையே. மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் என்ன பியாங்கிச்சு நடத்த நினைச்சிட்டு இருக்கேரா? அதுக்கு லட்டி என் சித்தப்பா மோனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. என்ன படிக்க வச்சலாம் அவர் தான் டி. அந்த நன்றியை நம்ம மறக்கூடாது பத்தியா. ஒரு 2 கிராம்னாலும் எடுத்து போடணும்ல, அதான் கேட்டேன். துட்டு இருந்தா தாய், இல்லன்னா சரி பரவாயில்ல. ஆனா இல்லன்னு சொல்லிட்டோம்ல ஓய். அப்ப நல்ல வேலை, கொஞ்சம் முன்னால தான் 20,000 வட்டி கொடுத்தேன். இல்லன்னா அந்த மனுஷன் கொடுத்த வட்டி வருமா? 5 பைசா வர்றது? ஐயா நம்ம ஏமாந்து போயிருப்போமே. சரிண்ணே, கரெக்டா தந்துருவேண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரிண்ணே, என் அக்கௌண்ட்ல போட்டு விட்டீங்களா? சரிண்ணே, சரி சரி. யாருங்க போன்ல வாண்ட கேட்டேன், நீ 5 பைசா கூட இல்லன்னு கையை விரிச்சிட்ட. சரி நம்ம செல்ல பண்ணிட்டு கேட்டு போப்போமே நினைச்சேன். உடனே 20,000 என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டான். எந்த செல்ல பண்ணே? என்னவோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம கீழே தெரு செல்ல பண்ணி முத்துசாமி மாமா அம்மாவே செல்ல பண்ணே அவன் தான். எங்க கை மாத்து தானே வாங்குனீங்க? இந்த காலத்துல கை மாத்தி யாரு தாரா? வட்டிக்கு தான். வட்டி எவ்வளவு தெரியுமா? 6 வட்டி. தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. ஏ பாவி மக்கா, போச்சே. என்கிட்ட 3 வட்டிக்கு வாங்கி என் புருஷன்ட்டே 6 வட்டி கொடுத்துருக்கானே பாவி பய. என்ன 4 படி? எப்ப ரொம்ப பெருசா இருக்கு? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, வந்து உட்காரு வா. என்ன ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு? வட்டி பணம் எதுவும் சரியா கிடைக்கலையா? இவ வேற எரித தீயில எண்ணெய் கொறி ஊத்துறதுக்கு வந்திருக்கா. யாருக்கு வட்டி கொடுக்க? நான் தான் வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கேன். ஏகப்பட்ட கல்யாண வீடு வேற இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரே நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கு. ஆமா மத்தியான என்ன தின்னிய? நெஞ்சு கரிக்கிறதுக்கு ஒண்ணும் திங்கலம்மா.
நம்ம கோயிலக்கா வீட்டுல இருந்தா கொஞ்சோண்டு மீன் கறி வாங்கி தின்னேன். மீன் கறி நெஞ்சு கறிக்கவும் செய்யாத, நல்ல ஓமம்லாம் போட்டு இந்த வெள்ளை பூண்டுலாம் போட்டு வச்சிருந்தாவள வறுத்து அரைச்சி அந்த கறியில நெஞ்சு கறிப்பா இருந்தா கூட சரியாயிரும். இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா இருந்தா ஒரு மாதிரி நெஞ்சு கறிச்சிட்டு இருக்கு. அது இருக்கட்டும், எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் சாம்பளம் வாங்கிட்டு வாங்க, முறுக்கு அதிரசம் முந்திரி குத்தெல்லாம் பார்க்கணும், எல்லாரும் தின்னு பார்க்கணும், ஆளு கொண்டு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை நாளா தான் கடத்துவிய? 2 நாள்ல கல்யாணம், மறுபடியும் வேணுமா வேண்டாமா? கடைசி நேரத்துல ஆர்டர் கொடுத்தா அப்புறம் கிடைக்காம போயிடும். அப்புறம் சூடாட்டு சுட்டுட்டு இருந்தாங்களா, அங்க வச்சு எல்லாத்துலயும் ஒண்ணு தின்னுபட்டேன். சூப்பரா இருந்து பாத்துக்கோ. எனக்கு கையில 5 ஒரு கவர்ல வச்சு தந்து விட்டாங்க. ஆளு கொண்டு நம்ம எல்லாரும் தின்னு பார்ப்போம், மறுபடியும் தின்னு பார்த்துட்டு உடனே ஆர்டர் கொடுத்து விடுவோம். சரி, அப்ப எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கியா? தள்ளு, இங்கதான் வச்சிருந்தேன். வாங்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு அதுல இடத்த விட்டு அவ்வளவே இல்ல, ஒரு போன் தான் பேசியிருக்கேன். அட 4 மணி தட்டு தடுமாறிட்டு கிடைக்கிய அந்த ப்ளூ கலர் கவரா? அட ஆமா, இந்த கிடக்கு கால் கிட்ட தட்டி கீழே விழுந்திருக்கு. சின்ன பொண்ணு முதல்ல ஸ்வீட் எடு கொண்டாடு, முதல்ல இனிப்பு திம்போம். இனிப்பா நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும்னு முந்திரி கொத்த முதல்ல திம்போம், 2வது அதிரசம், 3வது முறுக்கு. சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். எப்படி? 4 மணி வாய் மட்டும் ஓலப்பாயில நாய் பண்ண மாதிரி கலப்பல ஒரே பியாச்சு தான், ஒரு செயலியும் கிடையாது. எடுங்க சீக்கிரம் ஒண்ணு திம்போம். எது எப்படி தின்னானா, வரிசையை தின்னானா மாத்தி தின்னானா, எதையோ ஒண்ணு முதல்ல எடுங்க, கையில கிடைக்கத. அவசரப்படாது, எடுக்க. எங்க என்ன கிணற தோண்டிட்டு இருக்கிய? சீக்கிரம் எடுங்க. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு, எனக்கு வர கோவத்துல சீக்கிரம் நேரத்தை கடத்தாதீங்க, எடுங்க சீக்கிரம். சின்ன பொண்ணு, ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக். என்னது? முறுக்கு முந்திரி கொத்தல டெக்னிக்கல் மிஸ்டேக்கா? எந்திரிக்காத பார்த்தா இன்னைக்கு சல்லி சல்லியா நொறுக்கி போடுவது போல இருக்க. என்ன நாலுபடி, என்ன கோல்மால் பண்ணிய? கவர் வெத்து கவரா இருக்கு. முறுக்கு முந்திரி கொத்து அதிரசம் வாங்கினேல வாங்கலையா? வாங்கின சின்ன பொண்ணு, ஆனா இல்ல. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத, உண்மையை சொல்லிடுறேன். இப்பதான் ஞாபகம் வருது, எல்லாத்துலயும் 5 வச்சு தந்தாங்க. மொத்தம் 15 இருந்துச்சு. வந்த உடனே போனை பார்த்துட்டு பேசிக்கிட்டே ஒன்னே எடுத்து வாயில போடலாம் நினைச்சு போட்டேன்னா நல்லா இருந்துன்னு ஒண்ணு அவ்வளோத்தையும் ஒண்ணு இல்ல 2 3 சொல்லி பறக்கி வாயில போட்டுட்டேன். சின்ன பொண்ணு, உனக்கு கோவம் வரலையா? கோவமா? வரல. ரொம்ப பயந்துட்டேன். நீ வேற அடிச்சு நொறுக்கிறியோன்னு நினைச்சேன். நாலுபடி கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கணும், தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் ஒரு கப் தண்ணி கொண்டாங்களா? தண்ணி நான் உனக்கு ஜூஸை கொண்டாரேன். ஏற்கனவே முறுக்கு சுட இடத்துல போய் சுட 1 3 ஆச்சா? இங்க வந்து 15 3 18 தின்றிருக்கிய. நாலுபடி நானே வரேன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. சின்ன பொண்ணுட்ட கேள, அவ கரெக்டான பதில சொல்லுவா. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலக்கா. ஏக்கா ஒண்ணு பதறாத, நம்ம தேவ கல்யாணத்தன்னைக்கு ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கலாமா? அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு யோசிச்சோம். ஏற்கனவே வழக்கம் போல எல்லாரும் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறது வழக்கமா நடக்கலக்கா. அதெல்லாம் சரிப்படாது, நம்ம ஒரு புதுமையா ஒண்ணு புகுத்தணும்னு நினைச்சு நானும் 4 மணி ஐடியா போட்டோம். அதோட விளைவு தாக்கா இது. இக்கா புது வகையான ஃபேஷன் ஷோ நடத்தலாம்னு நினைச்சிருக்கோம். பாத்தீங்களா ரிஹர்சல் எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா. கண்ணாடியை பார்த்தாலே தெரியுமா தூள் பறத்தி இருக்குன்னு. இது கூட நல்லா தான் இருக்கு ஃபேஷன் ஷோ. கல்யாணத்தன்னைக்கு இதெல்லாம் வச்சோம்னு வச்சுக்கியா, வர கூட்டம்லாம் அப்படி நிறைஞ்சு போயிருக்கும். இடத்த காலி பண்ணவே செய்யாது. சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. நல்ல நேரமான மாதிரி இருக்கும்ல. சின்னப்படி எதுக்கு வந்தோம்னா, இந்த பந்தல் போட வந்தாச்சு. பாதி பந்தல் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்து போட வேண்டியிருக்குமா? வேற ஏதாவது மாடலாட்டு இந்த துணியெல்லாம் கலர் கட்டுவாங்களா, டிசைன் ஆட்டு, அந்த மாதிரிலாம் செய்யலாமான்னு வந்து பாரு. அப்படியா வேலை நடந்துட்டு இருக்கா? நானும் அந்த பக்கமா வரல பத்தியிலக்கா, நாங்க மரம் வந்துட்டு பத்தியில. சரி வாரக்கா, நீங்க போங்க. புஷ்பா, இந்த ஊர்ல பத்திரிகை கொடுக்க கூடாதுக்கா. நம்ம எல்லாரும் இந்த பாக்குவத்துல வச்சு தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி தான் நம்மளும் கல்யாணத்துக்கு முன்னால பாக்குவத்துல வச்சு கூப்பிடணும், கறக்கலாம்னு அப்படின்னு சொல்லிலாட்டி, நாளை கழிச்சு கல்யாணம். அப்ப எல்லாரும் போய் கூப்பிடணும்ல. போய் வெத்தலை பாக்கி எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருக்கோம்லாட்டி. இக்க நாளை கழிச்சு தானக்கா கல்யாணம். நாளைக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு போல கருக்கலானோன்னு போய் கூப்பிட்டா போதும். அப்படிதான் முந்த நாள் கூப்பிடணும் பாத்துக்கா. அப்படிதான் இந்த ஊர்ல கணக்கு பாத்துக்கா. அப்படியே நான் இன்னைக்கு வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சுட்டேனே. ஏக்கா என்ன பம்பாவ போகுது, வெத்தலை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கா, பாக்கு ஒண்ணும் செய்யாது. நாளைக்கு சாயந்தரம் போல போய் கூப்பிட போலாம். யாராவது முறைகிற உண்டுன்னு சொன்னா சொல்லிருடி. அதுபோல நம்ம என்னவோ யாருக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கியா, ஊருக்காரெல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாவோ. ஏதுனாலும் அந்தந்த நேரத்துல சொல்லுதே, நான் கவலைப்படாத. இங்க நடந்து காப்பி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி நீ யாரைக்கிறாதியா? சீக்கிரம் வாங்க. எங்க அக்கா வீட்டுல பாலை வாங்கி அங்க காப்பியை போட்டு வச்சாச்சு. என்ன அங்க வந்து காப்பியை குடிக்கல எல்லாரும் சேர்ந்து? அது எப்படிக்கா, நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் வராம இருப்பனா? அந்த பாலெல்லாம் ஒரு 10 நாளைக்கு வேண்டாம்னு சொல்லி வச்சுக்கா. எக்க விறுவிறுன்னு போ, ஏகப்பட்ட சுவாலி கிடக்கு. ஆல்ரெடி சூப்பர் ஃபேஷன் ஷோ வச்சிரோமா கல்யாணத்தன்னைக்கு. நமக்கு வந்து சேருதுல எல்லாம் என் நேரம். அங்கனே இப்படி நின்றுட்டு இருந்தா அடி வாங்கினதுல மயக்க மட்டும் விழுந்துருவான். புஷ்பக்கா சொன்ன மாதிரி நேர போய் பத்மாக்கா வீட்டில் போய் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காப்பியை குடிச்சு நம்ம கல்யாண சோழியை ஆரம்பிப்போம். பத்து பவுன் சங்கிலி அவளுக்கு கவரிங் செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன மாதிரி என்ன ஓட்டுதான் ரொம்ப மட்டமா ஒரு சைஸால
பேசுதா? இந்த சில்வண்டுக்கு ஒரு வழி பண்ணணுமே. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு இந்த பாடாப்படுத்தானா நான் என்னென்னவோ விஷயத்தை ஏகப்பட்ட விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நான் மாசமா வேற இருக்கேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என் தலையை திருவி கோழிக்கு போட்டுருவா. எங்க அம்மிட்ட இருந்து 25 பவுன் நகையை பிடிங்கி என் புருஷன்ட்ட பிசினஸ் பண்ண கொடுத்துருக்கேன்னு அந்த விஷயம் தெரிஞ்சா, ஊர்ல இருக்க எங்க வீட்டு பத்திரத்தை எங்க அம்மிட்ட இருந்து நான் தான் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா, அவ்வளவுதான். அந்த சில்வெண்டுக்கு மட்டும் தெரிஞ்ச இவ்வளவு விஷயமும் என்ன தடம் தெரியாம அழிச்சு விடுவா. அதுக்கு முன்னாடி அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டோம்னா எந்த விஷயமும் தெரியாமலே போயிரும். நானா விரட்டப்படாது. எங்க அம்மையை வச்சு விரட்ட வச்சுட்டா சும்மா எங்க அம்மா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வா. ஆனா அவளை இந்த தடவை திசை திருப்பி விட்டுற வேண்டியதா. இல்ல நம்மள ஒழிச்சு கட்டிடுவா அந்த சில்வெண்டு. எங்க அம்மைய பொல்லாத மாமியார ஆக்கி நான் நல்ல நாத்தனார்னு பேர் வாங்கி அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுற வேண்டியதா. நீலக்குட்டி, இதான் சூப்பர் ஐடியா. நீ நல்ல நாத்துங்கிற பேரை சீக்கிரம் வாங்கிடலாம். உங்க அம்மைய வச்சு அந்த சில்வெண்டை விரட்டிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்படி சூப்பர் சூப்பர். இந்த நேரம் பத்தி எங்க அம்மா எங்க தொலைஞ்சு போனாலும் தெரியலையே. ஆகா, வந்துட்டாயா வந்துட்டா. இவன் இங்க இருக்கே. ஓடியா. எம்மா என்ன பெத்தவளே. ஏடி அம்மாக்கா, யாப்படி இப்படி அழுதுட்டு இருக்க? ஏடி உனக்கு என்னடி ஆச்சு? எது பிரச்சனை ஏடி? எது சொல்லுடி. வாயை திறந்து சொல்லுடி. ஏடி சொல்லி தொலையாமடி. அம்மா எனக்கு பிரச்சனைன்னா நான் தாங்கிக்கிடுவேம்மா. உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்க முடியாதும்மா. தாங்க முடியாதம்மா. பிரச்சனை எனக்கு இல்லம்மா, உனக்கு தாம்மா. என்னடி சொல்லுத? பிரச்சனையா எனக்கா? எம்மாவ காத கொண்டாமா சொல்லுதே வெளாவரியா. ஏடி நிசமாவ சொல்லுத? நீ தப்பிச்சுக்கம்மா. அவ்வளவுதான். அதுக்குள்ள வழியையும் சொல்லிட்டேன். என்னடி சொல்லுத? அவளை வீட்டு விட்டு விரட்டணுங்கியா? நானா சொல்லலம்மா, நீதான் சொல்லணும் அத. ஏன்னா உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் என் பக்கத்துல கஞ்சா கூட தந்தா ஒரு பக்கத்துல குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கிடுவேன். உன்னை வீட்டை விட்டு விரட்டினா நீ எங்க போக சொல்லு? நீ முந்திக்கிடு. ஆமாட்டி, நீ சொல்லி சரிதாம்டி. அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு விரட்டிடுறேன். அண்ணா பாத்தியா? அக்காவை கேட்டியா? கேக்கேனா? பாத்தீங்களா? எனக்கு எதிர ஐடியா போட்டாச்சு. என்ன நடக்க போகுது தெரியல. என்ன வீட்டை விட்டு வெளியே விரட்ட போறாளுங்களா இல்ல நான் அவளுக்கு ஆப்பு வைக்க போறானா? பாப்பு சொந்தங்களே. ஹாய் சொந்தங்களே. பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.